வணக்கம் திருச்சி மக்களே. நம்ம திருச்சி மாணவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி. ஓகே, ஏற்கனவே சொன்னது, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் 14th. என்டி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது ரிசல்ட் வர்றது 14th ஆஃப் ஜூன். நம்ம கிளாஸஸ் வந்து திருச்சியில் 1 to 7 இந்த தேதியில் தான் திருச்சியில் வந்து நம்ம இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதுலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெமோ கிளாஸ், த ஃப்ரீ டெமோ கிளாஸ் வித் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன். இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ லேர்ன் அ ஃபிசிக்ஸ் லெசன் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட், லேர்ன் அ டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் லெசன். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு அப்படிங்கிற லெசனை வந்து கம்ப்ளீட்டாக A to Z நம்ம இந்த 6 நாட்கள் கற்றுக்கிட்டு 7வது நாள் ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறோம். 1 வீக் டெமோ கிளாஸ் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் நம்ம சக்தி அட்மிஷன் டெஸ்ட் சாட் எக்ஸாம் இஸ் ஆன் தி 7th. அது சாட்டர்டே. ஓகே, இதுதான் நம்ம அதில் இருக்கக்கூடிய பாடம். இதுதான் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒரு பாடத்தை படிக்கும்போது அது எதுவாக இருந்தாலுமே நல்லா புரிஞ்சு படிக்கணும். இப்போ புரிஞ்சு நம்ம படிக்கிறோமாங்கிறதே சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்கிறதுனா என்ன சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாணவர்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப சின்சியராக பாடத்தை எல்லாம் புரிஞ்சு தான் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஸ் வருவாங்க 2nd ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே சில்ட்ரன், வி ஆர் கோயிங் டு டூ 2-digit நம்பர் அடிஷன் 23 + ஒரு 15 அப்படின்னு போடுவாங்க. இப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து இதை கவனிப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. இதை வந்து அந்த மிஸ் சொல்லி தரும்போது 3 in the mind 5 in the finger அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3, 5 எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தருவாங்க. அப்படி ஆட் பண்ணி அது காமிப்பாங்க. பாதி பேருக்கு புரிஞ்சிடும், பாதி பேருக்கு புரியாது. புரியாத குழந்தைங்களுக்கு பக்கத்தில் அந்த மிஸ் வந்து உட்காந்து, இது என்ன புரியல, 3 போடு, 3 கோடு போட்டுக்கோ, ஓகே, இது என்னது 5, ஓகே 5 கோடு போட்டுக்கோ, ஓகே, அப்போ மொத்தமாக எவ்வளவு இருக்குது பாரு, அப்போ 1 2 3 4 5 6 7 8, ஓகே ஃபைன், இப்படி வருது அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அப்படி புரியலனாலும் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சுருவாங்க. அப்போ அந்த 2nd ஸ்டாண்டர்ட் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேத்தமேட்டிக்ஸ் நடத்தக்கூடிய அந்த மிஸ்ஸோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நம்பர் அடிஷன் அப்படிங்கிறத கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். அதுதான். ஓகே சில்ட்ரன், கமான் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் வந்து அவங்க எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ எல்லாரும் போடுவாங்க. எல்லா குழந்தைகளும் கரெக்டாக போடுறாங்களா என்னென்னு போய் பார்ப்பாங்க. ஓகே, இதை எப்படி ஆட் பண்ணுறாங்க, இதை எப்படி ஆட் பண்ணி எழுதுறாங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே, 2 நாள் லீவு ஸ்கூல், மண்டே மார்னிங் வாங்க ஒரு டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, மண்டே மார்னிங் டெஸ்ட். மண்டே எல்லோரும் வந்தாச்சு, டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மிஸ் வந்து என்ன கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, 41 + இங்கே இல்லாத ஏதாவது ஒரு நம்பர் 35 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து உடனே, என்ன மிஸ், இது அவுட் ஆஃப் சிலபஸ், நீங்கள் சொல்லி கொடுத்தது வேற, நீங்கள் கேட்டது வேற, 2ஆம் வகுப்பு மாணவர்கள் சாலை மறியல், தினத்தந்தியில் அடுத்த நாள் நியூஸ், கணித ஆசிரியை அநியாயம் அட்டூழியம், மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த கணக்குகள் வேறு, ஆனால் பரீட்சையில் கேட்டது வேறு, இது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமா? வரவே வராது. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 1 + 5 is 6, this is 7, yes miss அப்படின்னு போட்டு முடிச்சிடும். அப்படி போட்டு முடிச்சுட்டு அடுத்து அவங்க வந்து எப்போ மிஸ் அடுத்த டெஸ்ட்டு அப்படிமா. அப்போ மனசில் சுமைங்கிறது வருமா? படிப்புனா ஒரு சுமை, படிப்புங்கிறது ஒரு பேர்டன் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு வருதா? தே ஆர் ரெடி டு ரைட் த நெக்ஸ்ட் டெஸ்ட். ஏன் அப்படி? பிகாஸ் புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி நமக்கு படிப்போம். அது எப்போ நமக்கு புரியாமல் போகுது அப்படின்னா, இந்த 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அவ்வளோ அருமையாக புரிஞ்சு தான் நம்ம எல்லாரும் படித்தோம். நிறைய பேர் படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த கூட்டல் கணக்கல் கரெக்டாக பண்ணுவாங்க. ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, அப்படியே கூட்டல் அந்த இதெல்லாம் கரெக்டாக கடகடன்னு போடுவாங்க.
எல்லாருக்குமே தெரியும். ஏன்? அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது அப்படி அவ்வளோ அற்புதமாக படித்தோம். பிரச்சனை எங்கே வருது? நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். அப்போ ஒரு டீச்சர் வராங்க. வந்துட்டு ஓகே கமான் a+b² எல்லாம் எழுதிக்கிட்டியா? சரி, a+b³ எழுது. ஓகே எழுதிக்க. ரைட், a+b³ எழுதிட்ட. ரைட், ஓகேப்பா. இப்போ நீ நல்லா படித்து நல்லா ஒப்பிச்சிரு. சரிப்பா தம்பி, நீ அவன்கிட்ட ஒப்பிச்சிரு, அவன் இவன்கிட்ட ஒப்பிச்சிருவான். நல்லா படித்து ஒப்பிக்கணும். ஓகேயா அப்படின்றாங்க. அப்போ இது ஏன் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 9th 10th வரும்போது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கோம். sin 30 ஓகே 1/2. ஏங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆங்கிள் A + ஆங்கிள் B + ஆங்கிள் C எவ்வளவு? 180 டிகிரி. ஏன் அப்படின்னா ஏன்லாம் கேட்கக்கூடாது. a⁻0 1 ஏன்னு கேட்கக்கூடாது. அப்படி போய்கிட்டே இருக்கிறது. ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஏன் என்ற கேள்வி அதை கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் நம்ம கிளாஸில் அந்த கேள்வியை கேட்குறதே இல்லை. அப்போ ஏன் எதற்கு எப்படின்னு கேட்காமலே நம்ம படிச்சிடறோமே. அதனால் என்ன ஆகிடுது, அந்த 10th எக்ஸாம் ஒரு ப்ரெஷர், மாணவர்களுக்கு மன சுமை. 12th எக்ஸாம், அச்சோ 12th எக்ஸாம் ஒரு மன சுமை. எதனால் அந்த மென்டல் ப்ரெஷர் வருது? உண்மையான காரணம் என்ன? புரியாமல் படிப்பது தான் காரணம். புரிந்து படித்தால் அது மனசுக்கு சுமைங்கிறது இல்லை. இட்ஸ் அ ப்ளஷர், இட்ஸ் அ ஜாய். நம்ம ஒரு கியூப் சால்விங் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஜாலியாக கியூப் சால்வ் பண்ணுறோம். செஸ் விளையாட தெரிஞ்சிருக்கு, ஜாலியாக நம்ம விளையாடுறோம். ஈவன் இந்த காலத்து பசங்க ஒரு கம்ப்யூட்டரில் கேம், ஒரு ஃபோன் கேம் விளையாடும்போது அந்த கேம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு விளையாட தெரியுது. அந்த கேம் தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு விளையாட தெரில. ஓகே புரியுதா? அப்போ நமக்கு புரிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். புரியாமல் படிக்கும்போது இந்த மன அழுத்தம்ங்கிறது கண்டிப்பாக வரும். பரீட்சையில் மறதிங்கிறது கண்டிப்பாக வரும். நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லா தெளிவாக புரிஞ்சு படிக்கிறது. இந்த 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படித்தோம்ல, அந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறத டாப் டு பாட்டம் பக்காவாக ஒரு விஷயம் கூட புரியாமல் இருக்கக்கூடாது. கிளியராக புரிஞ்சு படிக்கணும். அப்படிங்கிறதான் நான் நடத்த போகிறேன். அதை தான் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு 2 நாள் எனக்கு தேவைப்படுது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அடுத்த பார்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அடுத்த பார்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. இது நம்ம நடத்த போகிறோம். இதை நடத்திட்டு உடனே கையோட டெஸ்ட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் 2 நாட்கள் பாடம் நடத்துவதற்காக, 2வது பார்ட் 3வது பார்ட். ஒரு நாளும் கிளாஸ் மார்னிங் 8:30க்கு ஆரம்பிச்சிரும். 10 வரைக்கும் ஒரு கிளாஸ். அடுத்த கிளாஸ் 10:15க்கு ஆரம்பித்து 11:45 வரைக்கும். அடுத்த கிளாஸ் 12க்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும். மார்னிங் பிஃபோர் லஞ்ச் 3 கிளாஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து கிளாஸ் 4. தென் ஃபைனலி 4:15 5:45. ஸோ மொத்தத்தில் 5 கிளாஸஸ் வருது. அதுக்கப்புறம் ஸ்டடி கிளாஸ். அங்கே நீங்கள் தங்கி படிக்கிறீங்க. இப்போ டே ஸ்காலர்ஸ் வந்துட்டு போயிடலாம். ஆனால் ரெசிடென்ஷியலாக தங்கி படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நம்மளுடைய சிட்டி சென்டர்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கான அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். அது மாதிரி பாய்ஸுக்கான பில்டிங் இருக்குது, அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெசிடென்ஷியலாக தங்கி நம்ம படிக்கலாம். இதில் எந்த செலவும் கிடையாது. ஒரு பார்ட் நடத்தி முடித்தோன்னா அதில் ஒரு டெஸ்ட் 2ஆம் தேதி, 2வது பார்ட் நடத்துகிறோன்னே அதில் ஒரு டெஸ்ட் 4ஆம் தேதி, 3வது பார்ட் நடத்தணும்னா அதில் ஒரு டெஸ்ட் 6ஆம் தேதி. இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஷார்ட் மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்கு தான் இந்த பார்ட் டெஸ்ட். ஸோ தியரியை நடத்திட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் போட்டு காமிச்சிட்டு டெஸ்ட்டு வச்சுட்டு அந்த டெஸ்ட்டையும் சொல்லி கொடுத்துட்டு யாருக்காவது என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்க சொல்லி அதை சொல்லி கொடுத்துட்டு நைட் ஸ்டடிலையும் கூட இருந்து நானும் இருப்பேன், என்னோட டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஃபுல் டீம் வி வில் பி அவைலபிள். என்ன டவுட்டு அதெல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 6 நாட்கள் உங்களை செமையாக அந்த ஃபிசிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சக்தி அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஒரு சாப்டர் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தது தான் படிக்கிறீங்க. படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுறீங்க. 45 கொஸ்டின், 180 மார்க்ஸ்.
ரைட்டா? இந்த டெஸ்ட்டுக்கு 75 minutes. இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட் தான் நம்மளுடைய சக்தி அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, டெய்லி ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னேன். நடுவில் டீ பிரேக், லஞ்ச் பிரேக், டீ அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக் இதெல்லாம் இருக்குது. டே ஸ்காலராக இருந்தாலும் லஞ்ச்லாம் எடுத்துகிட்டுலாம் வர வேண்டாம். வீட்டிலேருந்து இங்கே சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும், நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இட் இஸ் ஃப்ரீ டு யூ. ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நைட்டு டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உண்டு. ரைட், எப்போ வரணும் அப்படின்னா, சரி 1ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது, 31ஆம் தேதி நைட்டு, சனிக்கிழமை நைட் வந்துடணும். வந்து அங்கே தங்கிக்கலாம். டே ஸ்காலர்ஸ் வந்து மார்னிங் வரலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில், சார் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன், காலைல 6 மணி கிளம்புனா 7 மணிக்கு 7:30 வந்துடுவேன் சார் அப்படின்னா பரவாயில்ல, வரலாம். பட் யூ ஷுட் மேக் இட் ஷுர் தட் யூ ஆர் அவைலபிள் ஹியர் பிஃபோர் 8 AM. 8:30 கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து லெசனை தரவாக கவனிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இங்கே நைட் ஸ்டே நீங்கள் ரெசிடென்ஷியலாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டு, பில்லோ, பிளேட்டு, டம்ளர், பக்கெட், மக் இது தேவைப்படும். எப்போதுமே ஒரு ஹாஸ்டல் அப்படின்னா அந்த ஹாஸ்டலுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும். ப்ளஸ் உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அங்கே இருக்கும், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஊர்லேருந்து தூக்கிட்டு வர முடியலன்னா வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம சிட்டி சென்டர்ஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். நீங்கள் சிட்டியில் தான் அது 2 கேம்பஸுமே இருக்குது. ஸோ வெரி ஈஸிலி யூ கேன் லொக்கேட். நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி தெரியாதவங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு முக்கியமான இடம். அங்கே கலைஞர் அறிவாலயம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பிளேஸ். அந்த கலைஞர் அறிவாலயத்துக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்தோன்னா நம்மளுடைய பாய்ஸ் கேம்பஸ். தென் யூ டேக் அ லெஃப்ட் டர்ன், இமீடியட்லி தெர் இஸ் அ கேர்ள்ஸ் கேம்பஸ். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். இந்த கோர்ஸ்னால கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸை எப்படி படிக்கணும், ஃபிசிக்ஸ் எல்லாம் கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. இட்ஸ் அ ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதை எப்படி படிக்கணும், சார் எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறத கவனித்து ஃபிசிக்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்ஸுக்கு வந்து என் பொண்ணு என் பையன் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்க்குறப்ப கொஞ்சம் யோசித்து சேர்க்கலாம். சரி, ஒரு 1 வீக் படிக்க வைக்கலாம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் வில் பி ஈஸி. ஒரு காரியத்தில் இறங்கும்போது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அறிமுகமாகும். அவங்க வந்து என்ன தெரியாதவங்க தான் டெமோ கிளாஸ் அப்படின்னு வருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே அட்மிஷன்லாம் போட்டு ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து ஒன்றும் டெமோலாம் தேவையில்லை அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து அட்மிஷனை போட்டு டெமோலாம் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் ஆரம்பிச்சாச்சு, அது போயிட்டே இருக்கு. அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ட்ரிச்சி பொறுத்த வரைக்கும் 8th June we are starting our full-fledged classes. மதுரை பொறுத்த வரைக்கும் we are starting our classes on 15th June. இதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. ப்ளஸ் அது ஒரு நல்ல நாளாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. கொண்டு வந்து விட்டு அட்மிஷனை போட்டுட்டு ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு போக முடியும். அதுக்காக இந்த நாட்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த ஒரு லெசனை படித்து பரிட்சை எழுதின பிறகு அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி there is a scholarship. சரியா? நம்மளுடைய ஃபீஸில் 1,20,000 is the fees. இந்த கோர்ஸ் ஃபீஸ் ஃபார் 1 year. நம்ம கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் அந்த இது கட் ஆஃப் வீடியோ போடும்போது கூட ஒரு காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிச்சேன். சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. இவ்வளோ ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போது அப்படிங்கிறத காமிச்சேன். More than 400 students are studying in government medical college MBBS. ஓகேயா? ஸோ நான் போட்ட ஃபோட்டோ இதெல்லாம் பிடிஎஸ்லாம் கிடையாது, கம்ப்ளீட்லி MBBS. ப்ரைவேட் காலேஜ் கிடையாது, கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் காலேஜ். ஓகே, இப்போ ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட், ஒரு நல்ல டீம் ஆஃப் டீச்சர்ஸ், ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூட் which has produced tremendous results in the past. அங்கே வந்து ஒரு கன்செஷனோட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு 10,000 rupees if you score more than 100, அப்புறம் 20,000 rupees. 150க்கு மேலே போனீங்கன்னா 30,000 rupees. 160க்கு மேலே போனீங்கன்னா 40,000 rupees. 170 எடுத்தீங்கன்னா 50,000 rupees will be the scholarship and you will pay only 70,000 and that also you pay in 2 installments. இதுதான் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம்
எஸ் சார் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் த நம்பர் 9791277635 இந்த நம்பருக்கு திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு திருச்சியில் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி படிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க அல்லது திருச்சியில் வந்து ஸ்டே பண்ணி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க ஐ வாண்ட் டு அட்டெண்ட் 1 வீக் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் வந்து நீங்கள் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. காரணம், ஒரு கிளாஸில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் நடத்தணும். பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க, கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கணும். ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், we have very big infrastructure, but even then I limited to 150 students. ஒரு சில பேருக்கு 150 பேரா அப்படி கூட இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எத்தனை பேர் ஒரு கிளாஸில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா 250 பேர். 250 பேர். இங்கே ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன், எல்லாருக்கும் சொல்லித்தரேன், பட் இட் இஸ் லிமிட்டட் டு 150 ஒன்லி. எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்க? 103 பேர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது 47 சீட்டு தான் இருக்குது. உடனடியாக நீங்கள் மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். தென் யுவர் நேம் வில் பி ரிஜிஸ்டர்ட். ஸோ 150 முடிஞ்ச உடனே அட்மிஷன் க்ளோஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து மெசேஜில் உங்களுக்கு ஒருவேளை அட்மிஷன் நீங்கள் போடுறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அட்மிஷன் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறத நான் போடுவேன். ஓகே, தேங்க்யூ.